யோ தர்பீஸு, போன வீடியோவில் தான் பாருக்காக ஃபீல் பண்ணி நீ அழுதுகிட்டு இருக்கியே, பரவாயில்ல, இந்த மனசுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கே, பாருக்காக அழுகுறாப்லே. இவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கும் போது யாருமே போயிட்டு சென்ட் ஆஃப் கூட பண்ணலை பாருக்குன்னு சொல்லிட்டு நீ பாருக்காக அழுதுன்னு சொல்லிட்டு இனிமேல் உன்னைய அவன் இவன் சொல்ல மாட்டேன், அவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதை கொடுக்கலான்னு நினச்சேன். இப்போ காலையில் என்ன வேலை பார்த்து விட்டுருக்க? பார்வதிக்காக அழுதுட்டு பார்வதியை யாரு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாங்களோ அவங்களுக்கு போயிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க தான் ஜெயிக்கணும்னு சொல்ற. ஏயா, பாரு தங்கச்சிங்கிற, பாருக்கு இருந்தாலும் பாரு ஓட்டு கேட்பேன்னு சொல்ற, பாருக்காக அழுவுற. அந்த பார்வதியை கண்ணிலே அடிச்சு அதை கண்ணை நாசம் பண்ணி ரெட் கார்டு வாங்காம உள்ள வந்து விஜய் டிவியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற சபரிக்கு போயிட்டு டைட்டில் வின்னர் ஆகணும். சபரி வந்து ரொம்ப நல்லவன், சபரி வந்து எனக்கு சோறு போடுவான். ஏண்டா சோத்தபிக்கு அங்கே போயிட்டு வந்து யார் கேம் ஆடுறாங்க, யார் அங்கே டாஸ்க் நல்லா விளையாடுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஓட்டு கேளியா? அதை விட்டுட்டு எனக்கு சோறு நல்லா கொடுப்பான், கை சாப்பாடு நல்லா அள்ளி வைப்பான், அதனால் அவனுக்கு ஓட்டு போடுங்க. உனக்கு சோறு போடுறாங்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு அவனை டைட்டில் வின்னர் ஆகணுமா? அவன் வந்து புனிதராக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இதில் ரெண்டாவது வந்து திவ்யா. இப்போ இவர் வந்து 3 பேரை வந்து டைட்டில் வின்னர் ஆகிறாரு. இவர் நம்ம தர்பீஸ். ஃபர்ஸ்ட் வந்து சபரியை சொல்கிறாரு. சபரிக்கான குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆரி மாதிரி இருக்காரு. டேய், ஆரி இல்லாட்டி பார்த்துருக்கியா? முதல்ல ஆரியோட அந்த கிட்ட நெருங்க முடியுமா? ஆரியோட குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆரி கூட நீ சபரியை கம்பேர் பண்ற. ஆரிலாம் எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆரியும் சபரி ஒன்னா. இப்ப அர்ச்சனா கூட கம்பேர் பண்றான். அர்ச்சனாவே வந்து லிட்டரலா எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணி தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும் சபரிக்கு ஓட்டு கேளு. அதுக்காக உனக்கு சபரி ஏன் ஓட்டு கேட்கறனா, வினோத் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற வன்மத்தில் நீ ஓட்டு கேட்கிற. அப்போ வந்து உங்க தங்கச்சி பார்வதி அடிச்சு உதைச்சதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லை. நேற்று எப்படின்னா அழுது ஃபுல்லாமே வந்து டிராமாவா? எனக்கு புரியல. எனக்கு தர்பீஸே இது சரியில்லை. தர்பீஸே இது கூட நான் விட்டுருவேன். ஹை குவாலிட்டி பீப்புள்ஸ் இவங்களாம். வினோத் வந்து லோ குவாலிட்டி. என்னையா தர்பீஸு, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? வெளியில போயிட்டு கொஞ்சமாச்சு திருந்தி உள்ள வந்திருப்பேன்னு நினைச்சேன். அதான் நான் பார்த்தேன். வெளியில போயிட்டு நீ வினோத்து மேல வன்மத்தை கேட்கிற. வன்மத்தை கேட்கிட்டு அப்படியே உள்ள வந்து இப்ப வினோத்துக்கிட்ட வந்து சார்னு சொல்லி பேசும்போதே எனக்கு மேல டவுட்டு. அது என்ன ஹை குவாலிட்டி பீப்புள்ஸ்? பாரு கூட இருக்கிற பாரு வந்து பிடிக்கும்னு சொல்ற. பாரு என்ன மாதிரி ஆள் உனக்கு தெரியுமா? ஷீ இஸ் ப்ராக்ரசிவ் மைண்ட் செட் உள்ள ஆளு, முற்போக்கு சிந்தனையாளர். இந்த ஜாதி மதம் பெண் ஆண் இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தியா, இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்துக்கும் எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அவங்கள வந்து இவர் ஃப்ரெண்டா இருப்பாரு. பட் ஆனா அதுக்கு நேர் எதிராக ஹை குவாலிட்டி பீப்புள்ஸுக்கு தான் வந்து ஓட்டு போடணுமா? இதுக்கே ஒன்று அடிச்சு துரத்தணும் பிக் பாஸ்ல இருந்து. ஹை குவாலிட்டி பீப்புள்ஸ் எதை மீன் பண்றேன் ஹை குவாலிட்டின்னு புரியல எனக்கு. உனக்கு இன்னும் இது வந்து குறையில பாத்தியா? நீ ஏன் வந்து திவ்யா ஓட்டு கேட்ப? சபரிக்கு ஓட்டு கேட்கறது ஹை குவாலிட்டி, திவ்யா ஹை குவாலிட்டி. எங்கன்னு எடுத்துட்டு போற நீனே? திவ்யாவை வந்து நீ எப்படின்னா வந்து ஒரு சக கண்டஸ்டண்டா பார்க்கல. நீ வழியும் போதே எனக்கு டவுட்டு. எல்லாம் ஒரே ஒரு காரவங்கல்ல, எந்த ஒரு மணின்னு இந்த ஊர் நாட்டில் கேட்பாங்கல்ல, அவங்களோட கேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஊருன்னு கேட்பாங்க. தெரியலன்னா என்ன தெருவுன்னு கேட்பாங்க. அதுவும் தெரியல அப்படின்னா வந்து என்ன யாரு பையன் அப்படின்னு கேட்பாங்க. யார் உங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஏன்டா உங்க சாதியடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கியா நீ சொல்றது? நீ திவ்யா பின்னாடி சுத்தம் போதே எனக்கு தெரியும். உனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து புள்ளி பண்ணி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பும் போது மனசாட்சி இல்லாம உள்ள இருந்து அதுக்கு எதிராக அவ்வளோ சம்பவங்கள் பண்ண இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அவங்களுக்கு அழுவுவேன். இதுல எது உண்மை எது பொய் எனக்கு புரியல. எனக்கு நீ அது மட்டும் சொல்ல. உனக்கு கானா வினோத்து மேல வன்மன்னா நீ நேருக்கு நேரம் கானா வினோத்திட்ட போயிட்டு பேசு. அப்படி இல்லைன்னா கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் வன்மத்தை கட்டு. அது என்ன ஹை குவாலிட்டி பீப்புள்ஸ்? இப்போ இவருங்க சபரி, யாரு விக்கல் விக்ரம், சபரி, இது அடுத்து விக்கல் விக்ரம் வர சபரி, திவ்யா, விக்ரம், இவங்க 3 பேருக்கு வந்து ஹை குவாலிட்டி பீப்புள்ஸ். கானா வினோத் லோ குவாலிட்டி. யாரா நீ? யாரு நீ ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டின்னு சொல்றது? யாரு நீ? உனக்கு இப்பதான் அவன் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க போயிட்டு உள்ள போயிட்டு. அவர் காலையில பிரவீன் காந்தி அப்படிதான் சொன்னார். பிரவீன் காந்தி ஒரு பிற்போக்காளர் தான். அவர் சொன்னாரு, சார் நீங்களாம் மேல்குடி கீழ்குடி அப்படின்னு சொன்னாங்க. வினோத் ஒரு கவுண்டர் கொடுத்துப்பார், பார்த்துப்பியா? என்ன சொல்லியிருப்பாரு? மேல்குடி கீழ்குடிலாம் இல்லை, இங்க எல்லாரும் சரிசமம் தான், நீ நான் இங்க இருக்கிற எல்லா மனுஷங்களும் சரிசமமான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட போயிட்டு அவரு அவங்களாம் வந்து கீழ் குவாலிட்டி லோ குவாலிட்டி உள்ள ஆளுங்க, இவங்களாம் ஹை குவாலிட்டி உள்ள ஆளுங்க. எதை மீன் பண்ற? விக்ரம் ரொம்ப சாஃப்டான ஆளு, அவருக்கு ஓட்டு போடுங்க. யாரையா நீனு சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமே நண்பர்களே,
வினோத் தர்பீஸ் ரெண்டு பேரும் எடுத்துங்க. தர்பீஸ் வந்து என்ன சொல்றான், எனக்கு வந்து பார்வை பிடிக்கும், அவன் போனதுனால அழுத அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப யாரால வந்து வெளியில போனாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதே வினோத் பாரு வெளியில போகும்போது கோவப்பட்டாரு, அந்த இடத்துல கோவப்பட்டு சில வார்த்தைகளை விட்டாரு, அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொன்னாரு. கண்டிப்பா வெளியில வினோத் வந்து அதை ரெக்ரெட் பண்ணி கண்டிப்பா பாருகிட்ட சாரி கேட்பாரு, நான் நம்புறேன். கண்டிப்பா கேட்பாரு, அவர் சொன்ன வார்த்தை தப்புங்கிறத நானே உடன்படுறேன். ஆனா அதுக்கப்புறமா இன்னைக்கு அரோராட்ட போயிட்டு என்ன பேசிட்டு தெரியுமா, இந்த வீக்கெண்ட்ல வந்து இவங்க வந்து கார்ல இருந்து எட்டி உதைச்சாங்கல்ல, அந்த விஷயத்துல வந்து நீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன? ஆக்சுவலா வந்து விஜய் சேதுபதி எது கேட்கிறான்னா, இந்த இடத்துல வந்து அவன் ஃப்ரெண்டு கமருதனுக்கு வந்து ஒரு ஆதரவா பேசுறானா இல்ல எதிராக பேசுறானா? ஏன்னா தெரியும், ஆல்ரெடி சொன்னல, இவங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனை பண்ணாலும் வினோத் இவங்க மூணு பேருமே சேதுக்கு பிடிக்காது. அதனால இந்த விஷயத்த வினோத் கிட்ட தான் கேட்கணும், அவன் வந்து எப்படி பேசுறான், நடுநிலையா பேசுறானா இல்ல ஃப்ரெண்டுக்கு ஆதரவா பேசுறானா அப்படிங்கிறத போட்டு வாங்குறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாரு. நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த விஷயம் வினோத்துக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒருவேளை பாரு அமிர்தன் போனது வந்து நமக்கு வந்து நம்மளால ஒரு விஷயம் நடந்திருக்குமோ, நம்ம வேற இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அரோராட்ட போயிட்டு, நான் இன்னைக்கு சேது சார் கேட்டதுக்கு நான் சொன்னேன்ல, அதை பத்தி உன்னோட கருத்து என்ன, எனக்கு வந்து மனசு உறுத்தலா இருக்கு அவங்க போனதுல இருந்து, ஏதோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா தோணி இருக்கும், ஏன்னா வினோத் போகும்போது வார்த்தைகளை விட்டுருக்காரு. ஸோ அதனால தப்பு பண்ணி இப்போ அவர் வருத்துறாரு அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. போயிட்டு தப்பு பண்ணிட்ட போது தோணுது போது இல்லை, அது நார்மலாக அவர் கேட்குறாரு நீங்கள் சொன்னீங்க. அந்த அளவுக்கு அவங்க எவிட் ஆகி போனதுக்கு அப்புறமும் அதுல நமக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற வினோத் எங்க சம்பந்தமே இல்லாம பாரு யாரெல்லாம் பாருவால இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து பாருவை அட்டாக் பண்ணி ஒரு மாதிரி வந்து ஒரு சென்ட் ஆஃப் கூட பண்ணாம வெளியில அனுப்பின அவங்களுக்கு ஓட்டு கேட்கிற நீ எங்க? இப்ப யாரு இங்க வந்து கொஞ்சமாச்சும் நியூட்ரலா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லிட்டரலா இதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. தர்பீஸ் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியில ஏதோ ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு, உள்ள வந்த உடனே ஒரு சாஃப்டான ஒரு இது இருந்துச்சு, நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணாரு. அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா, தர்பீஸ் இன்னும் அந்த பிற்போக்கு மனநில இருந்து வெளியில வரல. மேல கீழே சைட்ல நடுவுல இவங்க ரெண்டு பேரும் காலையில இருந்து ஒரு ஒரு உரசல் போயிட்டு இருக்கு நண்பர்களே. அந்த உரசல்ல வந்து ஆரம்பிச்சது என்னவோ திவாகர் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இவர் தான் வந்து ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சுட்டு வினோத்தால கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்கு வினோத் வேற இந்த வாரம் அப்படி இருக்காருன்னு தெரியல, எதனாலன்னு எனக்கு புரியல. நல்லா இருந்த மனுஷன் எல்லாத்துக்குமே ரைஸ் ஆகுறாரு, கோவப்படுறாரு. கொஞ்ச நாளா இது இல்ல, இப்போ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா இல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. லிட்டரலா வந்து அவங்க ஃப்ரெண்டு பாரு போனதில்ல, நீங்க என்னதான் பாரு போனதுல ஒரு ஃபீல் பண்ணலன்னு சொன்னாலும் கண்டிப்பா இருக்கும். இது இன்னைக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமலாம் வந்து அது நடந்த விஷயத்த நான் சொன்னதை வந்து தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவருக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கிறதுனாலே அவர் ரொம்பவே வந்து மனதளவு டவுன் ஆயிருக்காரு. லிட்டரலா வந்து கம்ருதீனோட அந்த அந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் பாத்தீங்களா அதுவா இருக்கட்டும், அதெல்லாம் அவர் தான் யூஸ் பண்றாரு. அது நீங்க இது உண்மையான ஃபீலிங். சாண்ட்ரா ஒன்று பண்ணாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் இதை எடுத்து, அதுதான் ஃபேக்கு, இது ட்ரூ. மனுஷன் அழுதுருக்காப்ல. அதெல்லாம் தாண்டி நேற்று பிரவீன் காந்தி வந்து கம்ருதீன் வரைஞ்ச அந்த ஓவியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓவியத்தை கேமரா முன்னாடி காமிச்சு, இந்த ஓவியத்தில் பாருங்க எந்த அளவுக்கு இந்த பையனுக்கு திறமை இருந்திருக்கு பாருங்க, அவன் ஒரு சின்ன முன்கோவத்தினால இந்த மாதிரி ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது, இதே வினோத் அவர்கள் வந்து பின்னாடி இருந்து அந்த பிளேட் எடுத்து அந்த பிளேட்ல கம்ருதீன் வரைஞ்ச ஓவியத்தை எடுத்து காமிக்கிறாப்ல. ஸ்டில் அவங்க ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்றாரு. அவங்க ஃப்ரெண்டை வந்து இன்னும் உண்மையுமே சொல்றாங்க, நீங்க ஒண்ணுமே இல்லை, இவனுக்குலாம் வந்து நான் இவ்வளோ எதிராக பேசுறேன்ல, இந்த 5 பேர் வந்து கண்டிப்பாக நான் எந்த சுச்சுவேஷனில் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சபரி, விக்ரம், சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் வந்து அரோரா, இந்த 5 பேர். ஏன்னா பார்வதி போகும்போது அவங்க என்ன தவறு செஞ்சாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து ஷோ ரன்னர். 90 நாட்கள் அவங்கள வச்சு தான் பிழப்பு ஓட்டினானுங்க. அங்க இருக்கிற அரோராலாம் வந்து பார்வை வச்சு தான் வந்து கண்டென்ட் கொடுத்து வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க 5 பேரும் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு சென்ட் ஆஃப் கூட கொடுக்கல. நான் திரும்ப சொல்றேன், யாருமே நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கிடையாது. அதை தாண்டி நீங்க ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். நானே என்ன சொல்லியிருந்தேன், சாண்ட்ரா வெட்டி உதச்ச தப்பு, அது 2 பேர் மேலுமே மிஸ்டேக் இருக்கு. அதை கண்டிப்பா விஜய் சேதுபதி கண்டிக்கிறீங்க, அனுப்பணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அனுப்புங்க. ஆனால் ரெட் கார்டு கொடுத்து ஸ்பாயில் பண்ணி அனுப்புனீங்கல்ல, அதுதான் இங்கே கேள்விக்குறி. நீங்கள் 5 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு இப்போ சாண்ட்ரா பண்ணுறது நடிப்போ, இப்போ அதையும் வந்து இது பண்ணிட்டு தெரியுமா, அதையும் வந்து பூசி மொழிக்கு ஒயிட் வாஷ் பண்ண பார்க்குறானுங்க. சாண்ட்ரா பண்ணது நடிப்பு இல்லை. சபரிலாம் சொல்கிறான், எனக்கு என்னமோ அவங்க பண்ணுறதெல்லாம் நடிப்பாக தெரியல, அந்த இடத்துல இருந்த எனக்கு தான் தெரியும் அவங்க பண்ணது. கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ பார்க்கறது ஒரு வியூ, ஆனால் மக்கள் பல கேமராவோட ஆங்கிள் இருந்து பல வியூவில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த. மக்களுக்கு தெரியாமலா உனக்கு தெரியும்? அப்படிலாம் வந்து பிளான் பண்ணி 2 பேரை அனுப்பிவிட்டு 2 பேரோட கெரியரை ஸ்பாயில் பண்ணிட்டு இவனுங்க உட்காந்து டைட்டில் வர ஆகணுமா, நம்ம உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்போமா?
அதுக்கு தான் வந்து நம்ம தர்பீஸ் உட்காந்து வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. தர்பீஸ் உண்மையாலுமே வந்து பாரு மேல ஒரு உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா போயிட்டு சப்போர்ட் கேட்பாரா? கமருதீன் மேல இந்த ஆளுக்கு வந்து ஹேட்டர் இருக்குன்னு வச்சுங்க. கமருதீன் மேல இந்த ஆளுக்கு எப்பயுமே ஒரு ஹேட்டு தான். ஸோ அதனால சொல்றேன், கமருதீன் வெளியில் போகும்போது ஒரு 2 செகண்ட் வந்து கானாவினத்தை பார்த்துட்டு போவார். அந்த கிளிப்பை போய் பாருங்க, கலங்காதவனும் கலங்குவான் அந்த கிளிப்பை பார்த்தா. அந்த அளவுக்கு வந்து டச்சிங்காக இருக்கும். ஒரு பையன் எல்லா டேலண்ட்டும் இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து நல்லா வளர வேண்டிய ஒரு ஆளுங்க. சீரியஸாகவே கமருதீன்லாம் அவன் நல்லா வர வேண்டிய ஆள். அவனுக்குள்ள எல்லா டேலண்ட்டுமே இருக்கு. ஒரே ஒரு முன்கோபங்க, நீ அவனை வந்து திட்டி அவன் ஓட்டின் அடிப்படையில் நீங்கள் வெளியே தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நான் விமர்சனம் வச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா அது ஓகே டன், அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் அனுப்பிவிட்றீங்க அப்படிங்கிற எடுத்துப்பேன். பட் ஆனால் ரெட் கார்டு கொடுத்து அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்களே, அதுதான் அவங்க டிஆர்பியாக பிளான் பண்ணதான் இங்கே கேவலமான விஷயம். அதுக்கு அவங்கள பண்ணவங்களுக்கு வந்து உறுதுணையாக தர்பீஸ் இருந்தானா தர்பீஸையும் போட்டு பொழப்போம். அதை விட நமக்கு என்ன வேலை? உங்களோட இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து வீடியோ கமெண்ட்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பாருங்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கேபி.